வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் சார் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. உங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இப்ப நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட இடங்கள்ல நம்ம ஏற்கனவே பேசியிருந்த மாதிரியே இப்ப அந்த விடுமுறை நாட்கள மழையானது தொடங்கி இருக்கு. இப்ப எல்லாருடைய கேள்வியும் இந்த மழை எப்போ குறையும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய பதில் என்ன சார்? வணக்கம் அம்மா. வணக்கம். தற்பொழுது குமரிக்கடல்ல நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சியானது மிக மெல்ல நெருங்கி மிக மெல்ல விலகி கொண்டிருக்கிறது. ஆனால் உடனடியாக விலகாது. நாளை காலை தான் நம்முடைய குமரிக்கடல் பகுதியை விட்டு விலகும், அரபிக்கடல் பகுதியை. இதற்கு காரணம் மேலடுக்குல 3000 மீட்டர் உயரத்துல எதிர் திசை காற்று ஒன்று லட்சத்தீவு பகுதியில செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக, அதாவது தென் மேற்கு திசையிலிருந்து வட கிழக்கு திசையை தூக்கி 3000 மீட்டர் உயரத்துல எதிர் திசை காற்று இருக்கிற காரணத்தினால மிக மெல்ல நகரும். இதன் காரணமாக மழைப்பொழிவு மேலும் 24 மணி நேரம் இதே அளவு மழைப்பொழிவு தொடரவே வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தொடரட்டும் முன்னெச்சரிக்கை மேலும் 24 மணி நேரம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் 86 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. திருச்செந்தூர்ல 60, அதாவது கடந்த 2:30 மணி அளவில் தான், அதாவது நேற்று காலை 8:30 இருந்து அதிகாலை 2:30 மணி வரைக்குமே 86 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. திருச்செந்தூர்ல 67 சென்டிமீட்டரும், ஸ்ரீவைகுண்டத்துல 61 சென்டிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பாளையங்கோட்டையிலேயே 40 சென்டிமீட்டரும், அதாவது காலை 2:30 மணி வரைக்கும், அம்பாசமுத்திரத்துல 40 சென்டிமீட்டரும், மூலக்கரைப்பட்டியில 56 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் நாலுமூக்கு பகுதியில பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நேற்று இரவே 35, இன்று வரைக்கும் இப்போது வரைக்கும் அங்கிருந்து தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு நேற்றைக்கு 35 பெய்திருக்கிறது. இன்னும் ஒரு 50 சென்டிமீட்டர் வரை கூட பெய்திருக்கலாம் நேற்று இரவு. அது இன்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்துல 70 to 100 சென்டிமீட்டர் மழை பொழிவு நாலுமூக்கு மற்றும் ஊத்து, மாஞ்சோலை பகுதிகளில் கிடைத்திருக்கும். ஆகவே இந்த மழை பொழிவு இப்படியே இன்றைக்கு பகல் முழுவதும் தொடரும் என்பதனால தொடரட்டும் உங்களுடைய முன்னெச்சரிக்கை பணி என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் நாளை காலை வரைக்கும் நம்முடைய இருப்பிடத்திற்கு செல்வதோ, தேவையில்லாமல் வெளியே வருவதோ, இந்த 4 மாவட்டத்திலையும், கூடுதலாக விருதுநகர் மாவட்டத்திலையும் தற்பொழுது மழை தொடங்கி இருக்கிறது. கூடுதல் மழைப்பொழிவு தேனி மாவட்டத்திலும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. ஆகவே இந்த தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்துல நாளை காலை 6 மணி வரைக்குமாவது குறைந்தபட்சம், நாளை காலை 8-9 மணி வரைக்கும் மழை நீடித்தாலும் இந்த மிக கனமழை பொழிவு என்பது நாளை செவ்வாய்க்கிழமை காலை வரைக்குமே நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல ஓய்ந்தார் போல், விலகியது போல் தெரிந்தாலும் இரு காற்று இணைவு என்பது தற்பொழுது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதிகளில் இணைவாமல் சற்று வடக்கே விலகி தென்காசி மாவட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இணைவை ஏற்படுத்தி மீண்டும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும் என்பதனால மழைப்பொழிவு தொடரதான் செய்யும் நாளை காலை வரைக்கும். ரைட். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.